இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கிறேன் சுத்தம் பண்ணி. இப்போ இதில் 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, இதுக்கு தேவையான உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அதோட மிளகாத்தூள் இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாம். அதோட கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட கரம் மசாலா தூள், மிளகாத்தூள் போட்டேன். கடல மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடல மாவு ஒரு ஸ்பூன் போட்டோம். இப்போ இதையெல்லாம் நல்லா கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் உப்பு காரமெல்லாம் பிடிக்கும், அதுக்காக வச்சிடலாம். இப்போ காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறேன். எண்ணெய் மீடியம் சைஸில் வச்சு தான் வறுக்கணும். நல்லா காரமெல்லாம் பிடிச்சிருக்கும். இந்த காலிஃப்ளவரு போட்டு எடுத்துட்டேன். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கிரிப்ஸி நல்லா சுட சுட சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். சுவையான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.